ஞாபகம் இருக்குமோ தெரியாது, அண்மையில ஒரு செவ்வி ஒன்று பார்த்தேன். காணொளியில பார்க்கும்போது அதுல நாக்கில் சம்பத் ஒரு இடத்துல உரையாற்றும் போது குறிப்பிட்டார், இந்தியா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் நடந்திருக்குது. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டம் நடக்க இந்த கூட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சே நீங்க போகல, 5 மணிக்கு கூட்டம் முடிஞ்சது, ஏன் நீங்க போகல இருக்கிறீங்கன்னு சொல்ல அந்த வந்த அந்த கிரௌடுக்கு கூட்டிட்டு வந்தவரால் சொல்லியிருக்கிறார், டிஎம்கே திமுகவும் வந்து காசு இருந்தவங்க அப்ப அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு 2 கூட்டத்தை முடிச்சிட்டு ஒண்டா போறவங்க சிலவங்க அந்த டைம் சொல்லி கூட்டி வந்தாங்களோ. அதுவும் சொல்ல தெரியாது, அமைப்பாளர்களை பார்த்தா கேட்கணும். ஆனா யாழ்ப்பாணத்துல இருந்து கூட வந்திருந்தாங்க ஒரு சில முக்கியஸ்தர்கள் எஸ்எல்பி சார்பா, அவங்களும் உரையாற்றி இருந்தாங்க. தமிழ்ல அந்த உரை கேட்கக்கூடியதாக இருந்தது. நான் நினைச்சேன் அந்த உரையும் இருக்காது, தமிழுக்கே இருக்காதுன்னு பார்த்தா தமிழிலும் ஒரு உரை இடம் பெற்றது. வடக்கு கிழக்கில் இருந்து காணக்கூடியதாக இல்ல, ஆனால் எப்படியும் சொல்வார்கள் வந்தார்கள் என்று சொல்லலாம். வந்ததாக எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை. அதே நேரத்துல முஸ்லிம் மத தலைவர்களும் அல்லது முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களுடைய பேச்சுக்களும் அங்கு இடம்பெற்றிருந்தது. மத தலைவர்களுக்குரிய பேச்சு அங்கு இருந்ததா? இருந்தது. இப்போ ஒரு முஸ்லிம் மௌலவி ஒருவர் பேசியிருந்தார், அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்களை கூறியிருந்தார், நாமல் ராஜபக்சவை புகழ்ந்து பாடியிருந்தார். இப்படியும் நடைபெற்றது. அது சற்று இப்ப சோசியல் மீடியாவில் சின்ன கிசு போய்கிட்டு தான் இருக்கு. அரசாங்கம் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்துமே கூறாம இருக்கு. என்ன அரசாங்கம் உண்மையா பயந்துட்டுதா அல்லது கண்டுகொள்ளலையா அல்லது காமெடியா பாக்குதா? நான் நினைக்கிறேன் கண்டு கொள்ளலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாதுகாப்பு தரப்பினர், அதாவது போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு பலமா போடப்பட்டிருந்தது. அதே மாதிரி வீதி வாகன போக்குவரத்து அமைப்பெல்லாம் இன்று மாற்று வழிகளில் பயன்படுத்துமாறு சாரதிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். நான் நினைச்ச ரோடெல்லாம் பிளாக் ஆகிரும், ஒரே பிரச்சனை இருக்கணும், எந்த விதமான பிளாக்கும் இல்லை. அதெல்லாம் சரியா செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அந்த மேடைக்கான அனுமதியாக இருக்கலாம். என்ன இன்னைக்கு இந்த உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்று கொண்டிருக்கனால ஸ்பீக்கர்ஸை மட்டும் கலெக்டர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ்எல்பியினரும் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கலட்டி அதை அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆகவே இந்த ஸ்டேஜுக்கிட்ட மட்டும்தான் ஒலி சத்தம் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. அதனால வெளியே பாதைகள்ல வந்து அந்த மீட்டிங்ல நடந்த பேசின விஷயங்கள் எங்களுக்கு பாதையில கேட்கக்கூடியதா இருக்கல்ல. அப்படி நடந்தது, நிறைய நடந்ததான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்ப எஸ்எல்பி சார்பா என்னடாப்பா நாங்க எதிர்பார்த்த கிரௌடு வரலையே அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. காரணம் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், எலெக்ஷன்ல கிடைச்ச வாக்குகள்ல கூட லட்ச லட்சமா கிடைச்ச ஒரு 10,000 பேர்